ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, சாய் அபியங்கருடைய 6வது ஆல்பமான ரதிமா சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பவளமல்லி ஒரு சூப்பர் ட்ரெண்டிங்கான ஒரு சாங்காக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து நம்ம ரதிமா சாங் எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் நம்ம சாய் அபியங்கர் ஒரு மாதிரி லவ் பேஸ்டான ஆல்பமாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த டைம் வந்துட்டு நல்லா இருப்போம் மாதிரி ஒரு பிரேக்கப் சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இது நல்லா இருப்போம் மாதிரி இருந்துச்சா? அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லை. ஏன்னா இவர் ஒரு இன்டர்வியூவில் நல்லா இருப்போம் மாதிரி சொல்லிக்கிட்டாரு. அதனால் எல்லாரோட மைண்ட்லேயுமே நல்லா இருப்போம் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு இருந்தது. பட் ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ஃபீலிங்கான ஒரு சாங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்குது. பட் ஆனால் இது லவ், ரொமான்ஸ், பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது, ஒரு பெப்பி லவ் ட்ராக்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நிறையா பேர் நிறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் சாங் என்னை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிலிக்ஸ் நல்லா தெளிவாக கேட்டுச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் வரது மியூசிக் தான் தெளிவாக பயங்கரமாக கேட்குமே தவிர ரிலிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு, தெளிவாகவும் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டான்ஸ் வைஸுமே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு ரதிமா சாங் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சாங்கானது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.